வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு கதை வாசிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். இது என்ன கதைன்னா, சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதின நெஞ்சமெல்லாம் நீயே சாரி நெஞ்சமெல்லாம் நீ என்ற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை. அதை அவர் உள்ளத்தை தொடும் சிறுகதைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல தான் அதில் நிறைய கதைகள் நமக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான கதைகளாக இருக்குது. நான் அதனால் சோமவள்ளியப்பனை அவரோட வேறு முகங்கள் பார்த்துருக்குறோம். அவருக்கு பேசுகிறதுல வல்லவர், நல்லா பேசுவார். அவரோட சிறுகதை தொகுப்பு பார்த்த உடனே சரி இதுவரை நம்ம வாசித்தது இல்லையே அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அவருடைய கதைகளில் ஆழமும் அழுத்தமும் இருக்கும். ஒரு எழுத்தாளனை பாதித்த விஷயம் அதே அளவில் படிப்பவனையும் பாதிக்க வேண்டும். பாதிக்கும்படி எழுதினால்தான் அது எழுத்து. சோமவள்ளியப்பனின் எழுத்துகள் பாதிக்கின்றன. தொகுதியில் உறுத்தலின்றி, கதாசிரியரின் குறுக்கீடு இன்றி, மொசைக் தரையில் விழுந்த நைலான் துணி மாதிரி மனதில் நழுவிக்கொண்டு ஓடும் சிறுகதைகள். மனித மேன்மை, மனித நேயம் இவற்றினூடே மனித மனதின் அல்பத்தனம் என ஒவ்வொன்றையும் தொற்றிருக்கிறார் சோமவள்ளியப்பன். இப்போ நான் சொன்னது சோமவள்ளியப்பனோட சிறுகதை தொகுப்பு பற்றி இந்துமதி அம்மாவோட கருத்து. இப்போ கதைக்கு போவோம். கதையோட பேர் அந்த மழை நாள். நாயக்கர் கடையில் வெற்றிலை சீவல் வாங்கி கொண்டு கிளம்புகையில் முத்துவை பார்த்து விட்டார். என்னவோய் முத்து, எங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒதுங்குறீர்? எங்க வேலூரா? இல்லை, இங்கேதான் காந்தி நகர் 4th கிராஸ்க்கு. என்னவோய், நம்ம விஷயத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறீரே. சிவப்பாய் எச்சிலை துப்பிவிட்டு மேல் துண்டால் வாயை துடைத்தபடி முத்து பக்கம் வந்தார். இன்னைக்கு என்ன கிழமை? புதன். சரிதான், இன்னைக்கு போயிடலாம். மணி 10 தானே ஆகுது. உமக்கு இப்ப எதுவும் வேலை இருக்கா? இருவரும் சேர்ந்தே நடந்தார்கள். பட்டுக்கோட்டை அழகிய பஸ் ஒன்று அவர்களை கடந்து சென்றது. இப்ப எங்கேயோ காந்தி நகர் 4th கிராஸ் நீரே. நான் ஃப்ரீயா இருந்தாலும் என்ன செய்யறது? அதென்ன, 10 நிமிடத்து வேலை. ஒரு பத்திரம் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு அப்படியே வேலூர் முனிசிபாலிட்டி போயிடலாம். கையோட முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன, யார் வீட்டுக்கோ கூட்டிட்டு போறீர்? எனக்கு அவரை தெரியாதே. அங்க ரொம்ப நேரம் ஆக்கிடாதீர். கழுத்தில் வெல்டு அடிப்பது போல சூரியன் தொடர்ந்து பொசுக்க வியர்வையில் நடந்தார்கள். வழியெல்லாம் சளசளவென்று பேச்சு. யோ, சித்த பேச்ச நிறுத்தியா? அந்த வீடு வந்துருச்சு. உமக்கு முன்ன பின்ன தெரியாதவர். பாவம், அவரை போட்டு அறுத்திடாதீரம். மரகேட்டை தள்ளிக்கொண்டு நுழைந்தார்கள். காய்ந்து போயிருந்த செடிகள், கொடிகள், பெருக்காத தரை, உள்கம்பி, கேட் பூட்டி இருந்தது. அதை கடகடவென தட்ட ஒரு பெரியவர், 60 வயது இருக்கும், கேட் அருகில் வந்தார். அருகில் வந்து பார்த்துவிட்டு, அட முத்துங்களா, வாங்க, இதோ பூட்டு திறக்கிறேன். உள்பக்கம் திரும்பி, ரசத்தி, இந்த சாவியை கொண்டாமா. சிவப்பாய் அழகாய் ஒரு சிறுமி ஓடி வந்து, நானே திறக்கிறேன், நீ நவுறு தாத்தா என்று பூட்டை திறந்தாள். ஜில்லென்ற பளிங்கு தரையில் செருப்பை அவிழ்த்துவிட்ட பாதம் படுகையில் இதமாயிருந்தது. 3 கூடை நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். பத்திரம் பார்க்கலாம்னு பெரியவர் முத்துவை விடுத்து நாயுடுவையே உற்று பார்க்க, இவர் நம்ம சிநேகிதருங்க, முனிசிபாலிட்டியில் இவருக்கு ஒரு வேலை ஆகணும். வழியில் பார்த்தேன், உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே. நல்லா அதானே பார்த்தேன். என்னடா இது, தெரியாத முகமாக இருக்கேன்னு. சரி, தாகத்துக்கு ஏதாவது தண்ணி மட்டும் கொடுங்க போதும். நாயுடு பெரியவர் பித்தளை சம்பில் தண்ணீர் கொண்டு வந்ததை வாங்கி பாதி குடித்துவிட்டு முத்து சொம்பை நாயுடு கையில் கொடுத்தார். பத்திரம் பார்க்கலாங்களா? எங்க இருக்கு?
முத்துவை அழைத்து கொண்டு பெரியவர் உள்ளே போய்விட்டு 2 நிமிடத்தில் திரும்பி வந்தார். நாற்காலியில் நாயுடுவுடன் அமர்ந்தார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நாம பேசுவோமே. நீங்களாவது பேசலாங்கிறீங்களே, முத்துவுக்கு பேச்சே பிடிக்காது. நல்ல வேளை நம்மளை விட்டுட்டு உள்ள பத்திரம் பார்க்குறாரு. பார்க்கட்டும் பார்க்கட்டும். உள்ள ரொம்ப தள்ளிங்களா? நாம் பேசுறது அவருக்கு கேட்காது. பயப்படாம பேசலாம். பெரியவர் சொல்லிவிட்டு சிரித்தார். பின்பு சொம்பின் மிச்ச தண்ணீரை பார்த்த பெரியவர், என்ன நீங்க தண்ணி கேட்டுவிட்டு குடிக்காம வச்சிருக்கீங்க என்றதற்கு வாயை சுட்டி காண்பித்தார் நாயுடு. வெத்தலையா? சரி சரி. தண்ணி என்ன கிணத்து தண்ணியா? இல்லை, கிணத்து தண்ணி இல்லை, நல்ல தண்ணி தான். கிணறு இருக்குல்ல? இருக்கு, ஆனால் தண்ணி ரொம்ப குறைஞ்சு போச்சு. எங்க மழை நல்லா பேஞ்சாத்தானே. சின்ன பையன் ஒண்ணுக்கு போற மாதிரில போகுது சொல்லிவிட்டு நாயுடு சிரித்தார். பெரியவர் நாயுடுவை பார்க்க நாயுடுவிற்கு உற்சாகம் வர ஆரம்பித்தது. மழை நான் எப்படி இருக்கணுங்கிறீங்க? சும்மா சட சடன்னு அடிச்சுக்கிட்டு ஊத்தணும். ஒருத்தரும் வெளியில நடக்கப்படாது. கொட்டு கொட்டுன்னு. என்ன சொல்றீங்க? களி முத்தி போச்சு. வாஸ்தவந்தான். இப்ப பெய்கிற மழையில பூமி நனையுதா சொல்லுங்க? போன வருஷம் கோடையில பெஞ்சதுங்க, பார்த்திருப்பீங்களே. மவனே, அது மழை. அப்படி பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு மாதிரி சடார்னு ஒரு இடி கபகபன்னு இருட்டிக்கிட்டு பகலெல்லாம் நான் தான் கத்திரின்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த சூரியனை காணாம அடிச்சு கண்ணங்கரையில்னு வானம் முழுக்க கரியை அப்பி அப்படியே வெப்ப காத்துல ஈரத்தை கலந்து மண்ணெல்லாம் பறக்க விட்டு காத்துல ஈர வாசனை வர. அப்பா ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். மழைய அவ்வளோ அனுபவிச்சு சொல்றார். நாயுடு சொல்வதையே பெரியவர் உற்று பார்த்து கொண்டிருக்க, முன்னே பின்னே தெரியாதவராய் இருந்தாலும் தன் பேச்சை இவராவது காது கொடுத்து கேட்கிறாரே என்று மகிழ்ச்சி பொங்க நாயுடு தொடர்ந்தார். என்னடா ஆட்டமா போடுறீங்க? ஓடுங்கடா ஓடுங்கடாங்கிற மாதிரி பேய்க்காத்து வீச ரோட்ல கிடக்கிற குப்பை கூளம் பேப்பர் எல்லாம் ஓடுறேன் ஓடுறேன்னு பறக்க, அந்த மாமா என்ன உனக்கு கதையா சொல்லுது? அந்த சிறுமி ஓடி வந்து தாத்தா அருகில் உட்கார்ந்து கொண்டாள். பெரியவர் அவளை தூக்கி மடியில் இருத்தி கொண்டார். யாரு, பேத்தியா? அழகா இருக்கு. உன் பேர் என்னம்மா? ராசாத்தி. அது சரி, நீங்க என்ன பேய் கதையா சொல்றீங்க? இல்ல, பேசாம கேளு. என்ன நாயுடு, அங்க பெரியவரிடமும் ஆரம்பிச்சிட்டீரா? வீட்டினுள் இருந்து முத்துவின் குரல் அதட்டலாய். நீர் பேசாம உன் வேலையை பாரு. குரலை தனித்து பெரியவரிடம், நாம எவ்வளவு சுவாரஸ்யமா நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. இந்த முத்துவுக்கு தெரிஞ்சது எல்லாம் உலகத்துல பணம் ஒண்ணுதான். பெரியவரே, என்ன சொல்றீங்க? மிச்ச கதையும் சொல்லுங்க. அந்த மாமா உள்ள ரொம்ப தூரத்துல உட்கார்ந்துருக்கார். நீங்க சொல்லுங்க. ராஜாத்திக்கு வேறு விஷயம் பேசுவது பிடிக்கவில்லை. டேய் ரங்கா, இங்க வாடா. இந்த மாமா கதை சொல்றார். தாத்தாவே கேட்டுக்கிட்டு இருக்கார். வாடா. ட்ரௌசரை இடுப்புக்கு இழுத்து இழுத்து விட்டபடி 6 வயசு இருக்கும் ராசாத்தி தம்பி ஓடி வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். எதுல விட்டேன்? மழை. இந்த முத்து மாதிரி மனுஷங்களுக்கு அடங்காத கட்டுப்படாத மழை இயற்கை. அதன் வெளிப்பாடு மனிதனின் இயற்கையை மதிக்காம அதன் கோட்பாடுகளை தகர்க்கிற மனுஷங்களுக்கு அது விடுற எச்சரிக்கை. பெரியவர் ராசாத்தியை இறங்கி கீழே உட்கார வைத்துவிட்டு ஆழ்ந்து கவனித்தார். அவர் முகத்தில் தெரிவது என்ன உணர்ச்சி? நாயுடு கவனிக்கும் மனநிலையில் இல்லை. நீ என்னடா? பெரியவன், எங்கே என்ன நிறுத்து பார்ப்போம்னு மழைன்னு கொட்டுறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சோன்னு வானமே பொத்துக்கிட்ட மாதிரி. இப்பவும் அதே மாதிரி மழை வருது பாத்தீங்களா? மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம இந்த பிளாக் தண்டர் மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய பக்கெட்ல இருந்து அப்படியே தண்ணி கொட்டும். அது ஒரு விளையாட்டா போய் நிற்பாங்க எல்லாரும். மழைங்கிறது இப்போ சில நேரங்கள்ல வர மழை அப்படித்தான் வருது. யாரோ வானத்துல ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை வச்சுட்டு அப்படியே கவுத்துட்ட மாதிரி வருது. கதவுகளை சாத்திக்கிட்டு
சன்னல் எல்லாம் இழுத்து பூட்டிவிட்டு கதவுக்கும் தரைக்கும் நடுவில் சாக்கை போட்டு வீட்டுக்குள் தண்ணீர் வந்துடாம அடைச்சுக்கிட்டு ஒரு எலியை போல பூனையை போல பாய்ந்து சிலிர்த்துக்கிட்டு மனுஷங்க. அடைச்சி பயந்துட்டீங்களா, விட்டுடுறேன், பொழைச்சு போங்கடான்னு டக்குன்னு சுவிட்சு போட்ட மாதிரி மழை நிக்குது. நல்லா அனுபவிச்சிருக்கிறாரு மழைய. பட்டாளத்துல வேலை நடக்கிற மாதிரி கடன்னு உடனே மேகங்களை காணோம், வானம் வெளிச்சமா இருக்கு, இங்கதானா மழை பெஞ்சதுங்கிற மாதிரி வெட்டரிச்ச வானம். கதவை திறக்கிறானுங்க, வேட்டியை தூக்கிக்கிட்டு பேண்ட்டை சுருட்டி விட்டுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி திருட்டு மனுஷங்க வெளியில நடக்கிறாங்க. முட்டிக்கால் அளவு தண்ணி, மலையர்னு நடக்க முடியாம கால் அலைஞ்சுக்கிட்டு வீட்டு பின்பக்கம் போய் பார்க்கறாங்க. என்ன நிக்குது, எதது விழுந்திருக்குன்னு பார்க்காங்க. வாழை மரம், அடப்பாவி, ஒரு கொலை முழுசா சாஞ்சு கிடக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு சீப்பு கொடுப்பியா? மாட்டேன். மார்க்கெட்ல போய் விற்க நினைப்பியே? கொலை தள்ளி இருக்கும் பெருக்கிறதுக்கும் முன்னாடியே காத்துல சாஞ்சு, அது ரொம்ப கொடுமை இல்லை? கொலை தள்ளி காய் பெருக்க வேண்டிய நேரத்துல மொத்த வாழை மரமுமே சாஞ்சிடுறது. மழை மட்டுமா? அதானே இயற்கையோட இன்னொரு வெளிப்பாடு. என்ன? காத்துங்க, காத்து. என்னடா காலையில மணி 6 ஆயிடுத்தா? போய் பாருங்க, நேஷனல் ஹைவேல லாரிங்க, பஸ்ஸுங்க, காருங்க போய்கிட்டே எங்கேயாவது ஒன்று நின்று போச்சுன்னா அவ்வளோதான். சாரசாரையா எறும்புகள் மாதிரி புகையை கக்கிக்கிட்டு தன் அதீத சௌகரியங்களுக்காக சுத்தமான காத்தை கரிப்புகையாக்குற சுயநலவாதிகள். விடுமா காத்து? பேய்காத்து ஊன்னு தூக்கி எரி கார்களை, வாகனங்களை. ஆஸ்பெஸ்டாஸ் கூரையா தூக்கி வீச பற, தூர போய் விழு. இது காத்து சொல்லுதான் மனுஷங்களை பார்த்து. என்ன மாமா, வீட்டு கூரையெல்லாம் பறந்தா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சனியன், குறுக்க பேசாத, கேளு. உங்க தாத்தாவே கேட்டுக்கிட்டு இருக்கார், கேளு. எழுந்து போய் வெற்றிலையை கம்பி கதவு வழியாக வெளியில் துப்பிவிட்டு வந்து மீண்டும் அமர்ந்தார். பறக்குது காத்துக்கு முன்னாடி, அந்த வாயு தேவனுக்கு முன்னாடி மனுஷனோட பலம் எம்மாத்திரம்? அப்புறம் லைட்டு கம்பிங்க, ஒயருங்க, டெலிஃபோன் கம்பிங்க. அதாங்க திருப்பி நான் சொல்றதுமே அதான். இயற்கை கோபப்பட்டு எழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால நம்மளால நிற்கவே முடியாது. அதுக்கு முன்னால இயற்கையை பாதுகாத்துக்கிறோம். பெரியவர் முகத்தை திருப்பிக் கொண்டு துண்டால் துடைத்தது போல் இருந்தது. இயற்கையை பற்றி நாம் சொல்வதில் இவருக்கு கண் கலங்குற அளவு இருக்கே. ஒரு கணம் கவனித்தாலும் நாயுடு விடாமல் பேச்சை தொடர்ந்தார். அரு, ஏரி, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி சரி பண்ண மனுஷங்க கஷ்டப்படட்டும். இயற்கையை எத்தனை கேவலப்படுத்துறாங்க. உன் சக்தி என்ன? இயற்கையின் சக்தி என்ன? என்ன விளையாடுறியா? அப்புறம் பூகம்பம். அப்படியே இவனுங்க பண்ற அநியாயம் தாங்க முடியாம பூமி வாயை பிளந்து, எங்க உங்க சிமெண்டால மூட முடியுமா? அப்படி கேக்குதான். பூகம்பத்தினால பிழக்கிற பூமிய உங்க சிமெண்டால மூட முடியுமான்னு கேக்குதான். பெரியவரின் கண்கள் கலங்கி இருந்ததை நாயுடு கவனிக்கவில்லை. லேசாக விம்மியபடி அவர் எழுந்து வீட்டினுள் சென்று விட்டார். என்னது, நான் எவ்வளவு ஆர்வமா சொல்றேன், உங்க தாத்தா பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ள போறாரு. இருக்கும், நேரமாச்சுல்ல. முத்துவா பத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காரே. ஆமா, உன் பேர் என்னடா? ரங்கநாதன். எஸ், ரங்கநாதன். இவர் ராஜாத்தி. உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாரு? எங்க அப்பா நர்சரியில வேலை பார்த்தார். நர்சரினா ஸ்கூலா? இல்ல, செடி பூலாம் வளர்த்து விற்பாங்களே, அங்கதான். ரொம்ப நல்ல வேலையுமா. நான் சொன்னனே இயற்கையை மதிக்கணும்னு. இது மாதிரி தான் நிறைய செடிகளை, மரங்களை நம்மால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியில வளர்க்கணும். ஆமா, உங்க அப்பா இங்க நர்சரி போயிருக்காரா? இல்ல, ரங்குவும் ராசாத்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, சொல்லுடா, எங்க ஊருக்கு போயிருக்காரா? இல்ல, அவர் சாமி கிட்ட போயிட்டார்.
சாமிகிட்டயா? நாயுடு எதிர்பார்க்கவில்லை. முன்பின் தெரியாத அந்த பெரியவர் மேல், குழந்தைகள் மேல் இரக்கம் மேலிட, எப்படிடா? எப்போ? ஷாக் அடிச்சு. கரண்ட் இல்ல. அது கரண்டா? எங்க? வீட்லையா? இல்ல மாமா, நீங்க சொன்ன மாதிரி பெரிய மழை, காத்தெல்லாம் வந்துச்சு. மழை நின்னப்புறம் கிளம்புறேன்னு வெளியே வந்தவர் காலு வலிக்கு விழப்போனாரு. இல்ல இல்ல, இரு நான் சொல்றேன்டி. வாய பொத்துடா, நான் சொல்றதுதான் கரெக்டு. அப்போ லைட்டு கம்பத்து கம்பி இருக்கும்ல, ஸ்டே ஒயரடி, சொல்ல தெரியுதா பாரு. அதை பிடிச்சிருக்கார். அதுல கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அசையாமல் உட்கார்ந்த மாதிரியே நாயுடு பிரம்மை பிடித்தது போல வெகு நேரம் உட்கார்ந்திருந்தார். நல்ல கதையில. அதாவது மழை நேரத்துல இப்பெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. மழை ஆரம்பிச்சாலே கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. அது நல்லது தான். ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகி இறக்கிறத விடையும் கொஞ்ச நேரம் நம்ம கரண்ட் இல்லாமல் இருக்கிறது மோசம் இல்லை. அதனால் அது நல்லது தான். நல்ல கதை. சோமவள்ளியப்பன் அவங்களோட கதையை கேட்டோம். இப்போ எனக்கு இந்த வாரம் எனக்கு சொல்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போ நான் ஒரு பதிவு கூட போட்டேன். அதாவது என்னென்னா, அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை நம்ம எல்லாருமே ரொம்ப எடுத்து ஆராய்ஞ்சு அலசி அதை கூர் போடுறோம். அது தேவையில்லாதது. அவரவர் வீட்டு பிரச்சனையை நம்ம அவரவர் பார்க்கலாம். ஆனால் எப்போ இந்த முகநூலில் வலையொலின்னு சொல்கிறாங்கல்ல, யூடியூப், அது வந்துச்சோ, அதுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, அப்போ இந்த வம்பு பேச்சு ரொம்ப அதிகமாயிட்டு. சமீப காலமாக நடிகர்கள், திரைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேரை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அது பர்டிகுலராக அவங்கள பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு தோணுது, ஒரு நம்மளை அறியாத ஒரு பொறாமை அவர்களுடைய வசதியின் மேலே, அவர்களுடைய ஒரு அவர்களுக்கு இருக்கிற ஒரு அவர்கள் மேல் இருக்கிற பிரமிப்பு, அவர்களுக்கு இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அது எல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு ஒரு பொறாமையை கொடுக்குதோ என்னமோ. அந்த பொறாமை எப்போ அவங்க விழுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்து விழுகிற நேரம் வெளிப்படுதோன்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு என்னமோ இந்த இந்த வெளிப்பாடு ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக தான் எனக்கு தெரியுது. சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் வீட்டில் இதே போல் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு எப்படி இவங்க நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்கள் வீட்டு விஷயத்த பொது வழியில் சொல்லிட்டீங்களோ, அப்போ பொது வழியில் இருக்கிறவங்க பேசுகிறதையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. நம்ம பேசுகிறதுக்கு அங்கே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கெஸ்ஸிலலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி பேர் பேசுறது கெஸ்ஸில் தான். அது ஆராய்ச்சி பெரிய சைக்கியாட்ரிஸ்டாக மாறிடுறாங்க எல்லாருமே. அதுக்கு இப்போ சமீபத்தில் அதுதான் நான் இப்போ சொல்ல விரும்ப வந்தது. ஏஆர் ரஹ்மான் ஒரு இது கொடுத்துருக்குறாரு, நோட்டீஸ் கொடுத்துருக்குறாரு. அதாவது என்னென்னா, யூடியூப்பு கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி தன்னோட குடும்ப விவரத்தை சரியானபடி தெரியாமல் அவதூறுகளை பரப்புனாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாதது? அவங்களே ஒரு மன உளைச்சலில் இருப்பாங்க. நம்ம நேரில் பார்த்த மனுஷங்களையே யார் மேலே நியாயம், யார் தப்புன்னு நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் நம்ம வெளியில் தான் நம்ம பார்த்துருப்போம். இவங்களோட சொந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களில் யார் ரைட்டு? உடனே அடுத்த பேச்சு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான். அதில் இவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குமோ தெரியல. அடுத்தவங்க கேரக்டர்லெஸ்ன்னு சொல்கிறதுல இவங்க தங்களை ஏதோ பெருசாக நினச்சிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதில் ஏதோ ஒரு முக்கியமான சைக்காலஜி இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, அதை அவங்கள கேரக்டர் அசசினேட் பண்ணுறதுல மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது நம்ம செய்ய வேண்டாம். நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம சிந்திக்கிறவங்களாவது, சிந்திக்காதவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம். சிந்திக்க தெரிஞ்சவங்க நம்ம அடுத்தவங்கள அசிங்கப்படுத்துகிற பேச்சுக்களை நம்ம பேச வேண்டாம். ஓகேயா? இன்னைக்கு இந்த கதை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நான் சொல்கிற கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் எழுதின கதை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள்.
நான் முயற்சி பண்ணி அவங்களோட கதைகள் கிடைச்சதுன்னா பார்த்துக்கிட்டு வாசிக்கிறேன். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஒருவர் வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு கதையில சந்திப்போம். ஓகே, பாய்.